மிஸ்டேக் சொல்லிட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் நிறைய ஜேர்னல்லாம் பண்ணுவேன். ஸோ 2 டைரி நான் எடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தில் நான் இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன் ஜேர்னல்ஸு, என்னென்ன ஸ்டோரிஸ் வச்சு ஜேர்னல்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டைரி பார்த்துலாம். 2 டைரி சொன்னல, அதில் ஒரு டைரி வந்து டோட்டலாக கேப்பப் பற்றியும் என்னை பற்றியும் தான். அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதுதான் அது. எனக்கு பிளாக் பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்குன்னா சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். இது வந்துட்டு என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தா. இங்கே பாருங்கள், அவளே புக் கிஃப்டட் பை சமீரான்னு போட்டிருப்பா. அப்புறம் இதில் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க என்னையை பற்றி அப்படிலாம் எனக்கு வந்து ஸ்டிக்கர்ஸு. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் சின்ன கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக தெரியும் தெரில. இந்த ஜேர்னல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பிளாக் இன்னும் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நானே இந்த மாதிரி யோசித்து நான் ஒட்டி பண்ணிட்டேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஸ்கூலுக்கு இந்த டைரி எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்கூலில் ஃப்ரீ பீரியட்ஸ் மிஸ் இல்லாதப்பெல்லாம் எனக்கு போடக்கூடாது, பேசாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. ஸோ அந்த டைம்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணி விளையாடுச்சு. இது விளையாடு எழுதுவேன் கடைக்கு. டோட்டலாக பிளாக் பிங்க் பண்ணி தான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு என்ன இருக்காது. என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி எழுதியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு கேப்பா குரூப்னு எழுதியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் கோலு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் ஆகணும்னு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசை. அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். எனக்கு என்ன நேம், பிராண்டோட நேம் வைக்கணும், என் பிராண்டு ரொம்ப அதாவது ஃபேஷன் டிசைனிங்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் ஃபேஷன் டிசைனிங் நானும் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ புதுசாக எக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எக்ஸின் வந்து ஆரியான்னு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க, கேரளாவிலேருந்து. அவங்களோட மதத்தவங்க வந்து மலையாளம், உண்மையான நேம் வந்து கௌதம். அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பற்றி எழுதியிருக்கேன். எனக்கு ஏன் ஃபேஷன் டிசைனிங் மேலே இன்ட்ரெஸ்ட்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு கேமரா ஒழுங்காக தெரிதான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு தெரியும். நான் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் புக்கு ரொம்ப நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். அப்புறம் கேமரா ஒழுங்காக தெரியும் போயிடும். அதனால தான் இதெல்லாம் நான் லாஸ்ட்டாக பண்ணிட்டு நேற்று தான் பண்ணேன். இது ஸ்கூலில் நேற்று தான் உட்காந்து பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு டைமில் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் பிளாக் பிங்க்கில் எனக்கு பிடிச்சி மைக்கு தெரிஞ்சு பிளாக் பிங்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் வந்து ஜிசு. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஜிசு கடைசி லிசா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் பிங்க்கில் பயாஸ்ன்னு சொல்லலாம். எல்லா மெமரியுமே பிடிக்கும். அதனால் அதுக்குன்ட்டு யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. சொல்ல அப்படி இருப்பாங்க. எனக்கு லிசா பிடிக்கும், அதனால் எனக்கு பிளாக் பிங்க் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து எனக்கு கிஃப்ட்டு. இதுவும் என் கிஃப்ட்டு, ரெண்டுமே எனக்கு கிஃப்ட்டு. நான் வந்து எங்கள் அண்ணா கிட்டே கேட்டேன், எனக்கு கிஃப்ட் பண்ணுறியான்ட்டு. சரின்னு சொல்லலாம். இல்லை நான் இவ்வளோ பண்ணி வாங்க பார்க்க சொல்லலாம். ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் பாருங்கள். இதில் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஆனால் இந்த ஒரு பேஜ் எனக்கு காமிக்கணும். இல்லைங்க, நான் அத்தையை ரிமூவ் பண்ணிட்டேன். இது வேறு ஒரு டார்ச்சர் ஒழுங்காக காமிச்ச வேறு. அந்த அத்தை இல்லாமல் இது ஒரு அட்டை இல்லாமல் ஒரு பேஜ் காமிக்கணும்னு உங்களுக்கு நல்லா அது தெரிஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஜேர்னல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஃப்ரெண்ட்ஸோட நேம் நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பிளாக் பிங்க்,
கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கட்டி கட்டி எழுதிப்பேன், ஹேண்ட் ரைட்டிங் பசங்க இருக்கும். ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இல்லாமல் சம்மர் வெக்கேஷன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொல்லிட்டு சம்மர்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்து ஸோ போர். இப்போ எழுதிட்டு மை சம்மர் வெக்கேஷன் வாஸ் கோயிங் ஸோ போரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொன்னல எனக்கு ஃபேஷன் டிசைனிங் அது வச்சு ஒரு டாபிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சினிமா பெட்ஸு சொல்லிட்டு என்ன எழுதிட்டு நான் படிக்கிறேன். ஐ லவ் பெட்ஸ் ஸோ மச் நான் சொல்லிட்டு நான் பெட்ஸ் பற்றி இருக்கேன். ஒரு டாக் ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி எழுதியிருக்கேன். அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒருத்தர் பற்றியாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்கேன். அது யூடியூப்பில் நான் பார்த்தேன் ஷார்ட்ஸில் அழகழகாக பேபி கவா போட்டு அழகாக இருந்துச்சு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி எனக்கு மட்டும் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ சார் அதுக்கு எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு பெஸ்ட் இருக்கா. அவள் வந்து 5th ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா. அதை பற்றி எழுதிச்சிருக்கேன். நான் போனதுன்னு நான் அவ்வளோ சொல்லியிருக்கா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பேசலான்ட்டு அந்த நாளைக்கு ஒரு நோட் பேசியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அவனும் ஃபோன் பண்ணுறதில்ல, நானும் பண்ணதில்லை. அவனா ஒரே பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கா. திரும்ப ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு 2 பேர் பற்றி மட்டும் விட்டுட்டேன். அவனை பற்றி எழுதிட்டேன். திங்ஸ் தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. என்ன எழுதியிருக்கேன்னா listening and singing songs, doing journals and die crafts, chatting with friends at free time, and buying new stationery items from school. ஸ்கூல் போகிற அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னு தெரியல. பிளேலிஸ்ட், கேபாப் பிளேலிஸ்ட் இங்கே பாருங்க நல்லா இருக்குன்னு கேட்க பிளேலிஸ்ட். சோலோ பட்டர் 7 அதுக்கப்புறம் என்ன டயானா மைட் லலிசா மணி ஃப்ளவர் யூனி. பிளாக் பஸ் வந்து 2023 பேன் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் கேபாப் பிளேலிஸ்ட் வந்து சொல்லிட்டேன். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு மாட்டேன். நடுவில் இப்போ நான் பேசிட்டு கொண்டு கால் வந்துச்சா ஃப்ரெண்ட்லேருந்து. ஸோ அதனால் நான் என்ன பேசிட்டு இருந்தேன்றதையே மறந்துட்டேன். சரி ஓகே விடுங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளாக் பிங்க் யூஸ் பண்ண பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். நைட் டைம் எனக்கு வந்து ரொம்ப நைட் டைம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கே தெரியல நைட் பர்சனாக மார்னிங் பர்சனாக. சார் விடுங்க. அதை பற்றி இருக்கேன் எனக்கு நைட் பிடிக்கும் என்ன ஏதுன்ட்டு. ஓகே 2 பேரும் விட்டுலாம், நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். டாப்பர் என்ன எழுதிக்கோன்னா டிசைடட் டு பி த டாப்பர் ஆஃப் த கிளாஸ் இன் 6th. கண்டிப்பாக நடக்கான்னு எனக்கு தெரியும். ஐ லைக் டு ஸ்டடி only, but it's a bit tough also, and I love to go to school. I'm doing crafts at the free period in the previous year. Because I like to go to school is talking with my friends. June 4 school issuesல கேட்டேன். issues டேட்னு போட்டுக்கோங்களா. issues ஸ்கூல்னு போட்டிருக்கேன். டேட்டில் மே லாஸ்ட்டு எஸ்ஏ இங்கிலீஷ் ஷாப்பிங். சரி அதெல்லாம் விட்டுங்க. டாப்னு சொல்லிட்டுலாம் எழுதிச்சுக்கேன். கேர்ள் பிளாக் பிங்க் என்னமோ எழுதிச்சுக்கேன். என்ன டாபிக் எடுத்து நான் எழுதுறேன்றது எனக்கே தெரில. சரி ஓகேவா நெக்ஸ்ட் போகலாம். டே நைட் டைம் வந்து பற்றி எழுதுனா டே டைம் பற்றி எழுதணும்ல. ஸோ இது வந்து டே டைம் பற்றி கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் கேரம் எனக்கு லைட்டாக எழுதியிருப்பேன். அதனால் கொஞ்சம் தெரியாது. ஸோ அதை சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். ரொம்ப கச்சக்கச்சன்னு எழுதிருக்கனே, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்படின்னா நான் கொஞ்சம் பிரிச்சு எழுதிச்சுப்பேன் அவங்க. ஸோ உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பாருங்க ஓகே.
பிளேலிஸ்ட்டு, திரும்ப ஒரு பிளேலிஸ்ட்டு சாங்ஸ். எனக்கு சாங்ஸ் நான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன வேர்ட்னு எனக்கு புரியல. ஒரு பேப்பர் முடிச்சுட்டு ஒரு ஜேர்னல் கிட்ட வாங்கினேன். 20 சென்ட் ஒரு கிட்ட வந்து அந்த கிட்ட உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன் ஒரு வீடியோவில். அதனால நான் வந்து கொடரி வச்சுருக்கனால நான் வந்துட்டு அதில் என்ன ஒரு பேப்பர்லேருந்து அதை கிழிச்சு ஒட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜ் அப்படியே ஒட்டியே கவர் பண்ணிட்டேன். இன்னொரு பேஜ் என்ன டாபிக் வச்சுருக்கேன்னா அனிமல்ஸ். I love animals but I don't like the birds. I wish I want a dog as a pet and I convinced so much but she didn't accept it. She, sorry, not she. My mother. Okay, next let's go to another page. You know, I didn't English ஏற்காடு சொன்னல நான் வந்துட்டு ட்ரிப்பு போக போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். வந்து அடுத்து அது முன்னாடி பேருன்னா போக போகிறேன்னு எழுதியிருக்கேன். அடுத்து நான் போயிட்டு வந்துட்டேன். ட்ரிப்பில் நான் போயிட்டு வந்துட்டேன். நான் என்னென்ன பண்ணேன் எங்களா போனேன்னு சொல்லிட்டு எழுதிச்சிட்டேன். And the places in Sky Park, haunted house, aquarium tunnel, shaking bridge. Shaking bridge, haunted floor, பயமாகுது. நானும் கண்ணை முடிச்சுக்கிட்டே போயிட்டேன். ஒரு சில பேரை பார்த்தேன் இவரை பார்த்தேன். அப்படிலாம் இந்த சடப்பட்டு நிறைய பேப்பர்லாம் பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்குள்ளே போய் வச்சப்பட்ட டப்பா போட்டே இருப்பாங்க. வாங்கிட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். ஃபுட்டு, மை ஃபேவரட் ஃபுட்ஸு இது ரொம்ப பண்ணிக்கணும். நிறைய பண்ணி வச்சுருக்கேனே. பிடிஎஸ் எனக்கு பிடிஎஸ் தான் பிடிக்கும். பட் பிடிஎஸ் தான் பிடிக்கும். பட் அவங்க சாங் பிடிக்கும். என்ன நான் எனக்கு ஒரு நான் எந்த டாப்பிக்கில் எடுத்துன்னு எனக்கும் புரியல. சும்மா ஒட்டி முட்டை வச்சுருக்கேன். அப்புறமா எழுதிக்கலாம். எனக்கு சோம்பேறித்தனம் போடும். இவரோட பண்ணிட்டுமே சரி அப்புறமா கொஞ்சம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்டாக நான் வந்து பிளாக்பிங்க் டிஸ்கவுண்ட் போடுறேன். ஓகே, அதை வட்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பை பாய்.